விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இப்போ விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஆனால் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம ஒன்று நம்புகிறோம், நமக்கு என்ன செய்யுது, அது கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ நம்ம கையில் பணம் இல்லை, ஆனால் பேங்க்கில் இருக்குது எடுத்துக்குவோம் அப்படின்ற நம்புறது அது நம்பிக்கை. ஆனால் விசுவாசம், என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் தேவன் எனக்கு என்ன செய்வார், பணம் கொடுப்பார். அதுதான் விசுவாசம். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்புகிறோம், ஆனால் நம்மக்கிட்ட அது என்ன செய்யலை, இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவர் தருவார்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு 8 வருஷம் குழந்தை இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது, அவங்க கேட்கும்போது நான் சொல்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவர் தருவார். எப்போ தருவாருன்னு தெரியாது, ஆனால் தருவார். எப்போ தருவாருன்னு தெரியாது, ஆனால் என்ன செய்வார், தருவார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே நிறைய தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருந்தாலும் அது என் சிந்தனையில் இல்லை. எனக்கு அது அப்போ தோணலை. அதனால் எனக்குள்ளே என்ன விசுவாசம், ஆண்டவர் என்ன செய்வார், குழந்தைய தருவார். ஆனால் எப்போ தருவார், எப்படி தருவாருன்னு தெரியாது. அதனால் அதையே எல்லாருக்கிட்ட என்ன செய்யுது சொல்கிறது, ஆண்டவர் தருவார், ஆனால் எப்போ தருவாருன்னு தெரியாது. அதே போல் தான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை என்ன செய்தார், கனம் பண்ணார். அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி, நான் கேட்டது ஒன்று, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னார். அதே போல் ரெட்டிப்பான நன்மை என்ன செய்தார், கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம், தரிசனங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தார், நிறைவேற்றினார். அப்போ அந்த விசுவாசம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம், ஆனால் விசுவாசிக்க மாட்டோம். என்ன செய்கிறோம், அநேக காரியங்களில் நான் நம்புகிறோம், ஆனால் விசுவாசிக்க மாட்டேன்றோம். ஆனால் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது விசுவாசம்.